வெல்கம் பேக் டு கல்வி வளா யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணால் மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக கிரேஸ் மார்க், அதாவது மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு கிரேஸ் மார்க் அப்டேட் போட்டிருந்தோம். ஸோ ஒரு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கல் எடுத்து நம்ம போட்டிருந்தோம். அண்ட் தென் இப்போ நம்மளுக்கு அது ஆல்ரெடி இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ஸோ இப்போ இருக்கிற நியூஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா தினமணி. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸோ தமிழ் நியூஸ் பேப்பர். ஸோ இந்த ஒரு பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் அப்படின்னு சொல்லி மதிப்பெண்கள் வழங்கப்படுமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் டேக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக நம்ம இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் கருணை மதிப்பெண் கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் அதில் பார்த்துருந்தோம். பட் இப்போ தமிழில் எப்படி பார்க்குறது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் ஏன் தேவையில்லாமல் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி எங்களால் கேட்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் ப்ரீவியஸாக நம்ம சொல்லிட்டு இருந்தது நிறைய பேர் ஃபேக் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக தான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நான் ஷார்ட் டியூரேஷனாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. அப்போ தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோ எடுத்துன்னு போய் காமிக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்தேர்வு அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்து சென்னை ஏப்ரல் 14. ஸோ டேட் போடுறாங்க 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில். ஸோ இந்த கொஞ்சம் எனக்கு கிடைச்சதே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அக்யூரேட்டாக இல்லை. நீங்கள் வேணால் ஒரிஜினல் மேபி நியூஸ் பேப்பர் கிடச்சா அதில் பாருங்கள். பொதுத் தேர்வில் கடந்த ஆண்டு அறிவியல் பாடத்துக்கான வினாத்தால் மிகவும் கடினமான விளைவிட்டு இந்த மாதிரி அறிவியல் மதிப்பெண்கள், அதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட் ஈஸியாக இருந்துச்சு, அதாவது இந்த வருஷம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் மாநில அரசின் பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 28ஆம் தேதி தொடங்கியது. மொழி பாடங்கள் கணித தேர்வு நிறைவடைந்த நிலையில் அறிவியல் பாடத்துக்கான தேர்வும் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது அப்படின்றது முடிச்சிருக்காங்க. இது போன்ற அறிவியல் பாடத்திற்கு முந்தைய பாடமான கணிதவியல் பாடத்தில் அதிகமான தவறான கேள்விகள் அமைந்துள்ளதால் மாணவர்கள் மிகவும் கொஞ்சம் எனக்கே அது தெரியல, அதனால அமைவதால் மாணவர்கள் மிகவும் கவலைக்குள்ளானார்கள். இதனால் அதிகமான மாணவர்கள் பொதுத் தேர்வின் போது குழப்பத்திற்கு உள்ளானார்கள் மற்றும் மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. இது குறித்து மாணவர்களிடையே விசாரிக்கின்ற பொழுது பல மாணவர்கள் இந்த ஆண்டு கணிதவியல் பொதுத் தேர்வு மிகவும் கடுமையானதாக இருந்ததாகும், எங்களால் எளிதாக எழுத முடியவில்லை என்று மற்றும் சதம் அடிப்பதற்கான, அதாவது சண்டம் போடுறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைந்து விட்டதாகவும் மாணவர்கள் பல தெரிவித்தனர். அதே மாதிரி ரெண்டாவது டைட்டில் பார்த்தீங்கன்னா கருணை மதிப்பெண் வழங்கப்படுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாங்க. நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் வினாயன் அப்படின்ற மாதிரி கட்டாய வினா அப்படின்னு போட்டு, ஸோ ஒரு சிலது எனக்கு தெரியல. ஓகேங்களா? இது அக்யூரேட்டாக என்கிட்ட குவாலிட்டி அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வரல. ஸோ எனக்கு சீக்கிரமாக எனக்கு அப்டேட் வரும்போது எனக்கு இப்படி தான் வந்துச்சு. கொஞ்சம் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்க. மேபி உங்களுக்கு ஜூம் பண்ணி படிக்க முடிஞ்சால் மேபி ஜூம் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப்பில் அந்த ஆப்ஷன் இருக்குது, ஜூம் பண்ணலாம். தென் நான் எவ்வளோ அக்யூரேட்டாக இதை அப்லோட் பண்ண முடியும் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பாக்ஸில் பாருங்கள். ஆனால் பாடத்திட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து வினாக்களும் ஏவிலிருந்து பியிலிருந்து மட்டுமே வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது. இந்த வினாக்கள் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் 100 மதிப்பெண் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கிராமப்புற மாணவர்கள் மிகவும் பயப்பட்டுள்ளனர். இதனால் கணித பாடத்தில் மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. எனவே இந்த ஆண்டு கணிதவியல் பாடத்தில் கருணை மதிப்பெண் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ற இவங்க நியூஸ் போட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம தமிழ்லேயே ப்ரீவியஸாக வந்த ஆர்டிக்கல்லே நம்ம போட்டிருந்தோம். இந்த மாதிரி கருணை மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் மெயில் பண்ணியிருந்தாங்க டைரெக்டாக தமிழ்நாடு எஜுகேஷன் கவர்மெண்ட்டுக்கும். அது இல்லாமல் சைட் பை கிராஸ் வெரிஃபிகேஷன் மாதிரி அண்ட் தென் டேட்டா அனலைஸ் பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதுவே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அனுப்பியிருப்பீங்க. அதை தொடர்ந்து இந்த ஒரு நியூஸ் பேப்பர் இன்றைக்கி வந்திருக்கு. மேபி இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் உங்களுக்கு ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம சேனலில் அப் டு உங்களுக்கு அப்டேட் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிச்சிருக்கேன். ஸோ நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க, உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்றி நான் சொல்லணும். அதே அளவுக்கு என்னை எதிர்க்கிறவர்களும் ஹேட் பண்ணுறவங்களும் இருக்கீங்க. உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்களும் ஒரு நாள் என்னை நேசிக்க கூடலாம். இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்ணா. பை கண்ணா. நல்லா படிங்க, எக்ஸாம் சோஷியல் நல்லா எழுதணும். ஓகேங்களா?